தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் கற்கடேஸ்வரர்னு ஒரு ஆலயம் உண்டு. கற்கடேஸ்வரர் என்ன அர்த்தம் தெரியுமா? கடகம்னா நண்டு. நண்டு வழிபட்ட ஸ்தலம் தான் அந்த இது ஈசனுக்கு பேர் கற்கடேஸ்வரர்னு பேர். கடகம்னா நண்டு. ஏன் நண்டு வந்து அங்கே வழிபட வேண்டிய அவசியம் என்ன? ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் சீவராசிகள், 6வது அறிவு மனிதனுக்கு என்று இலக்கியங்கள் கற்பிக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் 6 அறிவாக இருக்குன்னா அங்கே கொஞ்சம் கேள்விக்குறி இருக்கு. ஆனால் அந்த நண்டாக வந்தவன் யார் என்றால் ஒரு கந்தர்வன். துர்வாச மகரிஷி நடந்து வந்ததை பார்த்து ஏளனமாக எண்ணி நகையாடுகிறான். என்ன முனிவரே, நண்டு மாதிரி நடக்கிறீங்களே என்ன? உடனே கோவப்பட்டு நண்டாக போக கடவுதுன்னு சாபமிட்டார். அப்படி நண்டாக மாறிய கந்தர்வன் வழிபட்ட தலம்தான் அந்த கற்கடேஸ்வரர் கோவில். இந்திரனுக்கு ஒரு பலி இருந்தது, அவருக்கு ஒரு சாபம் இருந்தது. இந்திரன் அங்கு வந்து சிவலிங்கத்தை பூசிக்கிறான். ஒரு நாள் சிவலிங்கத்தை வழிபட செல்லும் பொழுது சிவலிங்கத்தினுடைய தலைமையிலே நண்டு இருக்கு. நண்டு இருக்கிறத பார்த்துவிட்டு இது என்ன அபச்சாரம் என்று தன்னுடைய வாளினாலே நண்டை வெட்டுவதற்கு முற்படுகிறான். நண்டு மேல் விழவில்லை. அந்த வாள் வீச்சு நண்டு உள்ளே சென்று விட்டது, லிங்கத்தின் மீது பட்டது. இன்றும் அந்த வடு இருக்கிறது இந்த சிவலிங்கத்தின் மேலே என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நண்டு சிவலிங்கத்துக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு வலை இருக்கு, நண்டுக்கு ஒரு துவாரம் இருக்கு. அப்படிப்பட்ட வெட்டிய உடனே சிவன் மீது விழுந்தது. அதனாலே திரு தேவன் அந்த இந்திரனாகப்பட்டவன் மாறினான் அன்று முதல். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் திருந்து தேவன் குடின்னு பேர். தேவன் அப்பேற்பட்ட இந்திரன் திருந்தியதனால திருந்து தேவன் குடி என்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இப்படி மகத்துவமான ஆலயங்கள், அத்தனை சிவராசிகள் வழிபட்ட தலங்கள், நம்ம இருக்கிற நாடு பாண்டிய நாடு, பாண்டிய நாடு பழம்பதி நாடு. அத்தனை ஆலயங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை வேண்டும். அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. என்ன காரணம்?